அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு காணொளி மூலம் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. பிஎஸ்எல் ரீஃபண்ட் விஷயத்தில் 19,000 வரை உள்ள முதலீட்டாளர்களுக்கு பேமெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் நிறைய பேருக்கு பேமெண்ட் வந்திருக்கிறதே இன்னும் நிறைய முதலீட்டாளர்களுக்கு தெரில. ஏன்னா ஏஜென்ட் வைஸாக உங்களுக்கான பணம் வங்கி கணக்கில் போட்டிருக்காங்க. நீங்கள் செக் பண்ணி பாருங்கனாலும் அவங்களால சரியான முறையில் செக் பண்ண முடியல. ஏன்னாக்கா அப்படி தான் நம்ம ஏற்கனவே பதிவு பண்ண வீடியோவினுடைய கமெண்ட் செக்ஷனில் ஒரு கமெண்ட் வந்தது. அதாவது பிஎஸ்எல் சர்டிஃபிகேட்டை நம்ம மும்பைக்கு அனுப்பி வச்சிட்டோம். பட் இப்போது என்கொயரி ஸ்டேட்டஸில் பார்க்கும்போது என்னுடைய கஸ்டமருக்கு பணம் வந்திருக்குதா காட்டிருக்காங்க. ஆனால் கஸ்டமர் பணம் வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ட்ரி போட்டு எடுத்துகிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போது எங்களுக்கு பணத்தை கொடுங்க, இல்லை பிஎஸ்எல் சர்டிஃபிகேட்டை எங்ககிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. தயவுசெய்து உதவி பண்ணுங்கன்னு கேட்டிருந்தாரு. அதுக்கு நான் கமெண்ட் செக்ஷனில் சொல்லியிருந்தேன், அதாவது அந்த பாலிசி என்ன இங்கே பதிவிடுங்கன்னு சொல்லியிருந்தேன். பட் அவர் பதிவிட்டிருக்காரு. ஆனால் என்னால் அந்த கமெண்ட்டை அடிக்கடி கவனிக்க முடியாத சூழ்நிலையில் அவர் ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டார். நான் பல முறை உங்கள்கிட்ட கொஸ்டின் இந்த மாதிரி சந்தேகத்தை எழுப்பியிருக்கிறேன், நீங்கள் சரியான எனக்கு பதில் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு. சரி, நம்ம யூடியூப் கமெண்ட் செக்ஷனில் இதுக்கான சரியான பதில் கொடுக்க முடியலனாலும் வேறு என்ன தளம் இருக்குதுன்னு பார்த்தாக்கா, நம்ம முதலீட்டாளர்களுக்கு கைடன்ஸ் கொடுக்கக்கூடிய பிஎஸ்எல் வழிகாட்டுதல் குழு கிட்டத்தட்ட ஒரு 3000 பேர் கிட்டத்தட்ட இந்த குழுவில் இருக்கிறோம். இது ஒரு சமூக அக்கறையோடு நம்ம செய்யக்கூடிய ஒரு குழு. எல்லாருமே பதிலளிக்கு எல்லாமே கலந்துரையாடலாம். எனக்கு இவ்வளோ பணம் வந்திருக்கு, என்னுடைய கஸ்டமருக்கு இவ்வளோ பேருக்கு வாங்கி கொடுத்துருக்குறேன், இது மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சில சந்தேகங்களை எல்லாம் அங்கே நம்ம எழுப்பி சொல்யூஷன் பார்த்துக்கலாம். அந்த வகையில் உருவாக்கப்பட்ட குழுவினுடைய லிங்க்கை நான் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணி அவரை ஜாயின் பண்ணிக்க சொன்னேன். அங்கே ஜாயின் பண்ணிவிட்டு அவர் கமெண்ட் சொன்னார். இந்த மாதிரி கிட்டத்தட்ட நான் யூடியூப்பில் பல முறை கொஸ்டின் ரைஸ் பண்ணேன், ஆனால் எனக்கான கொஸ்டினுக்கு பதிலே கிடைக்கல. பட் அவர் எனக்கு லிங்க் கொடுத்தாரு. அந்த லிங்க் மூலமாக ஜாயின் பண்ணியிருக்கிறேன். இப்போ தான் நான் இந்த பிஎஸ்எல் வழிகாட்டுதல் குழு டெலகிராம் குழுவுக்கு ஜாயின் ஆகியிருக்கிறேன். எனக்கு இருக்கிற பிரச்சனை இதுதான்னு சொல்லிட்டு அவர் பாலிசி என்ன பதிவிட்டு கேட்டிருந்தார். உடனே பாலிசி என்ன செக் பண்ணி பார்க்கும்போது அவருக்கான பேமெண்ட் ஆயிருக்கு. அதாவது ஒரே கஸ்டமர் நேமில் 2 பாலிசி இருக்குது. அப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா அவருடைய பேமெண்ட் 18,000 19,000 வரை உள்ள முதலீட்டாளர்களுக்கான பேமெண்ட் கொடுக்கும்போது கண்டிப்பாக போட்டிருப்பாங்க. அதாவது ஜனவரி மாதம் 5ஆம் தேதியிலேருந்து ஜனவரி 24ஆம் தேதிக்குள்ளே அந்த பேமெண்ட் ஆகிருக்கு. அவர்கிட்ட சொன்னோம், நீங்கள் வங்கி கணக்கை என்ட்ரி போட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. கஸ்டமர் சொல்கிறாங்க, சார் நாங்கள் என்ட்ரி போட்டு பார்த்துட்டோம், பட் எங்களுக்கான பணம் வரல, அதனால் தயவுசெய்து ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்டிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் டெலகிராம் குழுவில் ரொம்ப நாளாக நீடிச்சுட்டு இருக்கிற ஒரு நண்பர் ஒரு கோரிக்கை வச்சார். அந்த கோரிக்கை பாருங்கள், அவரே ஆடியோ பதிவு பண்ணியிருக்காரு. அது என்னன்னு கேட்போம். அனைவருக்கும் வணக்கம். ஐயா தருமபுரி ஐயா, வணக்கங்க ஐயா. இந்த குழுவில் உங்களுக்கு தெரியாதில்லை, எல்லாம் எழுத படிக்க தெரியாதவர்கள் அதிக பேர். அதனால் அவங்க பேங்க் அக்கௌண்ட்டில் பணம் ஏறுனுச்சுன்னா தேதியோடு நம்மளை நெட்டில் பார்க்கும்போது தேதியோடு இருக்கிற மாரி ஒரு நோடல் ஆஃபீஸருக்கு ஒரு மெயில் அனுப்பிவிடுங்கய்யா. நம்மளுக்கு கொஞ்சம் பேங்கில் போய் பார்க்கவும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் நோடல் ஆஃபீஸருக்கும் செபிக்கும் ஒரு தனிப்பட்ட முறையில் சங்கம் மூலயமாவோ இல்லை லீங்களோ தனிப்பட்ட முறையிலேயே ஒரு மெயில் அனுப்பிவிட்டு பணம் ஏறுனா எங்களுக்கு கீழே இவ்வளோ தான் ஏறி இருக்குன்னு வருதில்ல, அதுக்கு பக்கத்தில் தேதியும் காண்பீங்க அப்படின்னு சொல்லி ஒரு மெயில் அனுப்பிவிடுங்கய்யா. நன்றி, வணக்கங்கய்யா. சரி, இப்படி யூடியூப் சேனல் வழியாக ஒரு கஸ்டமர் கேட்குறாங்க மற்றும் குழுவில் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரெஃபர் பண்ணி நான் கமிட்டிக்கு ஒரு மெயில் பண்ணேன். அதாவது அந்த பாதிக்கப்பட்ட பெண்மணியுடைய பாலிசி எண்ணை 2 பாலிசி எண்ணும் பதிவிட்டு இந்த மாதிரி எங்களுக்கு வர வேண்டிய பணம் இவ்வளோ, பட் ஸ்டேட்டஸில் போய் பார்க்கும்போது எங்களுக்கான பேமெண்ட் ஆகிருக்கு, இதை கொடுத்துருக்கோம், வங்கி கணக்கு செலுத்திருக்கிறவன்னு காட்டியிருக்கீங்க. ஆனால் எந்த வங்கிக்கு எப்போ தேதியில் எங்களுக்கு வந்ததுன்னு தெரியல, எங்களுக்கு உங்கள் கடந்தே ஒரு கிளாரிஃபிகேஷன் வேணும்னு சொல்லிட்டு மெயில் ரெடி பண்ணேன். நான் அந்த மெயில் காப்பியை தான் பார்க்குறீங்க. நான் 2 டேஸ்க்கு முன்னாடி தான் அனுப்பினேன். அதாவது என்னுடைய மெயில் ஐடியிலேருந்தே அனுப்பினேன். பாருங்கள், பிஎஸ்எல் ரீஃபண்ட் கமிட்டிக்கு 4 டிசம்பர் 2024 மாலை 5 மணிக்கு அனுப்பினேன். நான் அனுப்பியிருக்கிற டீட்டெயில்ஸில் பார்த்தீங்கன்னா என்ன அனுப்பியிருக்கிறேன்னாக்கா, அதாவது அந்த பெண்மணியுடைய பேர் போட்டு பாலிசி என்ன போட்டு அவங்களுக்கு வர வேண்டிய அமௌண்ட்டை போட்டிருக்கிறேன். நாங்கள் என்கொயரி ஸ்டேட்டஸில் போய் செக் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கான பேமெண்ட் கிரெடிட் ஆகிருக்கு அப்படின்னு காட்டியிருக்கீங்க. பட் இது வரைக்கும் எங்களுக்கான பேமெண்ட்டு வங்கி கணக்கு சேரலை அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு சேர வேண்டிய மொத்த தொகையும் கூடிய விரைவில் எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே பதிவு பண்ணிதான். அப்புறம் எந்த தேதியில் எந்த அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் பணத்தை செலுத்திருக்கீங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணியிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள்
உங்கள் சைட்லேருந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் எனக்கு கிடைக்கணும் அப்படின்றதும் அங்கே வந்து ஹைலைட் பண்ணி வச்சுருந்தா. நீங்கள் வந்து ஒரு தவறாக நினைக்கலனாக்கா என்கொயரி ஸ்டேட்டஸில் கிளைம் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வங்கி கணக்கில் பணம் செலுத்தப்பட்டதுன்னு போட்டிருக்கீங்க. அந்த இடத்துல வந்து எல்லா கஸ்டமருக்கும் எந்த தேதியில் எந்த வங்கி அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் பணத்தை எப்போ செலுத்திருக்கீங்க டீட்டெயில்ஸ் வந்து அப்டேட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் வந்து வங்கி கணக்கினுடைய எண்ணு வந்து ஃபுல்லாக பதிவு இல்லைன்னு கூட பரவாயில்ல, அவங்க வந்து ஒரு லாஸ்ட் 4 டிஜிட் பதிவு பண்ணால் கூட போதுமானது தான். அந்த மாதிரி ஒரு கோரிக்கை வச்சுருந்தேன். அப்படியே கீழே பார்க்கலாம். இப்போ பாருங்கள், 6ஆம் தேதி கமிட்டி கிட்டேருந்து எனக்கு மெயில் வந்திருக்குது. நோடல் ஆஃபீஸர் PACL அவங்க கிட்டேருந்து தான் வந்திருக்குது. கைண்ட்லி ஃபைண்ட் பிலோ பேங்க் டீட்டெயில்ஸ் ஆன் விச் த அமௌண்ட் ஹேஸ் பின் கிரெடிட்டட் ஆன் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்ற தகவல் பதிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னாக்கா கஸ்டமருடைய டீட்டெயில்ஸு ஸ்க்ரீன்ஷாட்டாக கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் கூட சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் பாருங்கள், PACL சர்டிஃபிகேட் நம்பர் போட்டு நேம், யாருடைய கஸ்டமர்னுடைய நேமு, அப்புறம் அக்கௌண்ட் நம்பரு, அப்புறம் அக்கௌண்ட் இருக்கக்கூடிய வங்கியினுடைய IFS கோடு, அப்புறம் டோட்டல் கிளைம் அமௌண்ட் எவ்வளோக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க, செபி எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்கு, எப்போ பேமெண்ட் பண்ணியிருக்கு என்ற தகவல் எல்லாமே வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஆக நீங்களும் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருந்தா உங்களுக்கான பேமெண்ட் வந்து வங்கி கணக்கு சேர்ந்துருச்சுன்னா விட்டுடுங்க அதை பற்றி. ஆனால் வந்து என்கொயரி ஸ்டேட்டஸில் பணம் செலுத்தப்பட்டு இருக்குது அப்படின்னு காட்டப்பட்டு உங்களுக்கான பணம் வந்து எந்த வங்கிக்கு வந்திருக்குன்னு கூட தெரியல, எப்போ வந்திருக்குன்னு தெரியலனாக்கா அந்த ஃபார்மெட்டை, அதாவது மெயில் செய்யக்கூடிய ஃபார்மெட்டை வந்து டெலகிராம் குரூப்பில் பதிவு பண்ணுறேன். அந்த டெலகிராம் குரூப்பினுடைய லிங்க்கு இந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் கொடுத்துருக்குறேன். கண்டிப்பாக நீங்கள் ப்ளே ஸ்டோருக்கு போயிட்டு டெலகிராம் ஆப் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் உடனே வந்து ஸ்டார்ட் அப் மெசேஜ் பண்ணி நான் குழுவினுடைய லிங்க்கு அந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் கொடுக்குறேன். அதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னு ஆட்டோமேட்டிக்காக குழுவுக்கு ஜாயினிங் ரெக்வஸ்ட் வந்து சேரும். அப்போ நான் ஜாயினிங் ரெக்வஸ்ட்டு நானோ இல்லை குழுவினுடைய அட்மின்களோ அக்செப்ட் பண்ணும்போது நீங்கள் குழுவில் எளிதாக இணைஞ்சிக்கலாம். மேற்கொண்டு வந்து நிறைய தகவல் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். இந்த டெலகிராம் குரூப் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இங்கே மிக மிக முக்கியமாக கண்ணியமாக நடந்துக்கணும். டெலகிராம் குரூப்பில் PACL ரீஃபண்ட் விஷயத்தை மட்டும் தான் பகிர்ந்துக்கணும். வேறு எந்த விதமான தகவல்களும் பகிர்ந்துக்கிட்டால் ஒரே ஒரு டைம் கூட வார்னிங் கிடையாது, உடனே வந்து குழுவில் இருந்து நீக்கப்படுவீங்க. அதை வந்து கவனத்தில் வச்சுக்கோங்க. நான் கொடுத்துருக்கிற இந்த ஃபார்மெட் வந்து டெலகிராம் குரூப்பில் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்களும் வந்து உங்களுக்கான பணம் எப்போ எந்த தேதியில் எந்த அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும்னாக்கா கண்டிப்பாக வந்து இந்த ஃபார்மெட்டை பயன்படுத்தி உங்கள் மெயில் ஐடியிலேருந்து நோடல் ஆஃபீஸருக்கு மெயில் பண்ணுங்கள். கூடிய விரைவில் அதற்கான சொல்யூஷன் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னாக்கா நான் மெயில் பண்ணி 2 டேஸ்லேயே எனக்கான ரிப்ளை வந்திருக்கு. அந்த கஸ்டமருக்கும் நான் தெரியப்படுத்திட்டேன். உடனே அந்த கஸ்டமரும் பார்த்தீங்கன்னாக்கா, சார் ஆமாம் சார், அவங்க வந்து பேங்க் என்ட்ரி போட்டிருக்கிறது 3ஆம் மாதம் 2024 தான் போட்டிருக்காங்க, 1ஆம் மாதத்துக்கு போடல. நான் வந்து இமிடியேட்டாக அவங்களுக்கு தெரியப்படுத்தியிருக்கேன். அவங்க வந்து என் ஸ்டேட்மெண்ட் போட்ட உடனே உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன், ரொம்ப தேங்க்ஸ் சார்னு மெசேஜ் பண்ணியிருக்காரு டெலகிராமில். ஓகே நண்பர்களே, யாருமே வந்து PACL ரீஃபண்ட் விஷயத்தில் பாதிக்கப்படக்கூடாதுன்றத ஒரு மைண்ட் செட்டை தான் இந்த யூடியூப் சேனலாக இருக்கட்டும் இல்லை டெலகிராம் குரூப்பாக இருக்கட்டும் அதை மைண்டில் வச்சு தான் நாங்கள் செயல்பட்டுக்கிட்டு வரோம். ஓகே நண்பர்களே, நான் இன்றைக்கி கொடுத்துருக்குற அந்த தகவலை வந்து எல்லாருக்கும் பயன்படலைனாலும் இந்த PACL ரீஃபண்ட் விஷயத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒரு சிலருக்கு பயன்படும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு தான் இந்த பதிவு பண்ணியிருக்கிறேன். மீண்டும் ஒரு தகவல் கிடைச்சிச்சுனாக்கா கண்டிப்பாக வீடியோ பதிவின் மூலம் உங்களை எல்லாம் சந்திக்கு வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.